ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. மணி பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பார்த்தீங்களா, இன்னும் வெளிச்சமே வரல. அவ்வளோ சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்புறோம் அப்படின்னா தீபாவளி வரப்போகுது. ஸோ இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா போன வாட்டி நம்ம ஆக்சுவலாக சொன்ன மாதிரி தெரியல, ஒரு 50 பேருக்கு ட்ரெஸ்ஸு ஸ்வீட்ஸு எல்லாமே எடுத்து கொடுத்தோம். எல்லோரும் பணம் கையில் வச்சு கொடுத்தோம். ஸோ இந்த வாட்டி இன்னும் நல்ல புடவையாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கட்டியிருக்கேன்ல, இது மாதிரி இதை விட இன்னும் நல்லா எடுக்கணும். ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம நிறைய சாரீ எடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம மொத்தமாக எடுத்தால் தான் செட் ஆகும். அதனால் நம்ம சேலம் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாரும் போய் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு யார் யார் கிளம்புறோம், குடும்பத்தோடு கிளம்புறோம். ஏன்னா இப்போ லீவு, எங்கேயுமே பிள்ளைங்களை விட்டுட்டு தனியாக கிளம்ப முடிய மாட்டேங்குது. அதனால் எல்லாத்துக்கும் அவங்களையும் அழைச்சிட்டு போகிறோம் நாங்கள். ஸோ அங்கே போயிட்டு எந்தெந்த புடவை நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரே மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். எடுத்துட்டு அப்படியே எடுக்கிறத வேறு மாதிரி எடுக்கலாம், எப்படியான எடுத்துக்கலாம், வேறு மாதிரி எடுக்கலாம். ஏன்னா யாருக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டு கொடுத்துடலாம். ஒரே கலரில் எடுத்தால் அதுக்கும் அவங்களுக்கு ஏதாவது இந்த கலர் எனக்கு பிடிக்கலன்னு நினச்சிட்டாங்கன்னா வேறு கலர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி முத்துமலை முருகன் கோயில் போகிறோம். முத்துமலை, ஆமாம். அவர் செம்ம அழகாக இருக்கார். அந்த கோயிலை நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்கார் அந்த முருகர். அதுவும் 146 அடியும் அவர். அதனால் அவரையும் போய் பார்த்துட்டு வரலாம். இந்த சாரீ எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதோட ரேட்டு 720 ரூபா தான். அது 710. நல்ல ரிச் லுக்காக சூப்பராக இருக்குல்ல. இது பார்ட்டி வேர் சாரி. மகி இந்த மாதிரி பிஸ்தா கலர் இந்த மாதிரி தான் எடுப்பார் எப்போவுமே. அது இந்த கலர் பார்த்த உடனே இதே மாதிரி புடவை வேற கலரில் இருக்கான்னு வேற 2வது நாள் கடையில் போய் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் அது வேற கலர் இருந்துச்சு, பட் அது ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரே மாதிரி இருந்தது, யூனிஃபார்ம் மாதிரி. பட் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாங்க எல்லாரும் போயிட்டு வரலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக கிளம்பியாச்சு. இதில் காருண்யாக்கும் சாய்தேவுக்கு தான் செம்ம சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்து ஊர் சுற்றிட்டே தான் இருக்காங்க. ஆமாம், நான் சின்ன பிள்ளையில பக்கத்தில் இருக்க ஊருக்கு டூருக்கு போகிறதுக்கு அடம்படி பார்ப்பேன். 10 ரூபா தான் மொத்தமாக கேட்பாங்க. அதுக்கே வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க. பட் காருண்யாவும் சாய்தேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த விஷயத்தில் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். மகி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பார். இப்போ வரைக்குமே அதுதான் சொல்லுவார். நான் அவருடைய சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கூட 9வது படிக்கும் போது கூட நான் கிழிஞ்ச ட்ரெஸ் தான்ப்பா போட்டேன் அப்படின்னு சொல்லுவார். பட் என் பிள்ளைங்களுக்கு அவங்க பிறக்கும் போது இருந்தே அவங்களுக்கு நல்ல லைஃப் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது மாதிரி கடவுள் நடத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி அழகாக இந்த சேலம் இளம்பிள்ளைக்கு வந்தோம். ஏன்னா போன தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேருக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம். 50 பேர்னா நீங்கள் எல்லாருமே சொந்த பந்தத்தை கொடுத்தா நினைக்க வேண்டாம். எல்லாருமே இல்லாதவங்க, அங்கே ரோட்டில் இருக்கவங்க, அவங்களுக்கு தான் கொடுத்தோம். நம்ம தேடி கொடுத்தோம். எங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியும். நம்ம சாரி, ஸ்வீட் பாக்ஸ் எல்லாரும் கம்பல்சரி கொடுத்தோம். பணம் வச்சு கொடுத்தோம் எல்லாரும் கம்பல்சரி. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் நிறைய பேர் செய்யணும்னு ஆசை வந்தது. இன்னும் சாரியும் அது இன்னும் நல்லா இருக்கணும். அதாவது இந்த கரை வச்ச மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேலம் இளம்பிள்ளை போய் எடுத்தது 100 புடவை எடுத்திருக்கோம். அப்போ 100 பேருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து சேலம்ல இருந்து கொஞ்சம் தூரம் போனால் முத்துமலை முருகர் கோவில் இருக்காரு. முத்துமலை முருகர் கோவில் நிறைய பேருக்கு தெரியும். என்ன ஸ்பெஷல்னா அவர் தான் உலகத்திலேயே பெரிய முருகர், உயரமான முருகர் 146 அடின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோவில்லாம் போகிறது நானும் அபியும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோமோ அதை விட அதிகமாக சாய்தேவ் சந்தோஷப்படுவோம். சாய்தேவ் தான் கோயிலா சுத்தம் நினைக்கிறது. எங்க கார்னியா குட்டி கூட சாமி அதிகமா கும்பிடாது. நம்ம சொன்னாதான் கும்பிடு, மற்றபடி நார்மலா இருக்கு. ஆனா வீட்டுல 24 hours பஜனை நடந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுல சாய்தேவ் தான் பண்ணுவான். அங்க பாருங்களேன், நாங்க போற வழியிலேயே ஏசப்பா எவ்வளவு பெருசா இருக்காருல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா அவன் தொந்தரவு தாங்க முடியாம எங்க வீட்டு சாமி ரூமுக்கு பூட்டே போட்டுட்டான். ஆமா, பூட்டே வாங்கி வச்சுட்டேன் நானு. என்னன்னா இப்ப எங்களை மாதிரியே தான் சாய்தேவும் காருண்யாவும் எல்லா சாமியவுமே கும்பிடுவாங்க. நாங்க எங்க பிள்ளைங்களை அப்படிதான் பழக்கிறோம். எல்லா சாமியும் கும்பிடணும், எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி தான் நாங்க கும்பிட சொல்றோம். அங்க இருந்து அந்த ஏசப்பா பாத்தீங்கன்னா அங்க இருந்து அவரை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம்னா நம்மளுடைய முருகர் இருக்காரு. முருகர் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகு. எந்த வகையிலுமே அவரை இங்க பாரு இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. நம்ம பார்த்தோன்னா பிரமிக்கிற அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ல பண்ணிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப அழகா. அவருடைய கால் விரல், அவருடைய கால் கிட்ட போய் பாதத்துல தொட்டு கும்பிடுறதுக்காக போயிருந்தோம். அந்த கால் விரல கூட அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகான முருகரா இருக்காரு. நீங்க அவரை பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, முருக பக்தரா இருந்தீங்கன்னா. நம்ம போயிட்டு நம்ம சாமி கிட்ட போயிட்டு பாத தரிசனம் பண்ணோம். அது 10 ரூபா டிக்கெட் தான். அது ஓகே, நார்மலா தான் இருந்தது. போய் பாத தரிசனம் பண்ணிட்டு போய் கருவறை கீழே இருக்காரு கருவறை, அங்க போயிட்டு அந்த முருகரை சந்திச்சுட்டு என்ன தெரியுங்களா, இந்த கார் பார்க்கிங் நிப்பாட்டுற இடத்துல இருந்து கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கணும். தயவு செய்து எல்லாருமே செப்பல் போட்டுட்டு போங்க. ஏன்னா நாங்க என்ன பண்ணிட்டோம்னா கோயில் தான் வந்துச்சு இல்லைன்னு சொல்லிட்டு செப்பல் எல்லாம் கார்லயே விட்டுட்டு கிளம்பிட்டோம்.
ஏன்னே தெரியல. இவ்வளவு கோயில் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா சரியான சூடு. என்னன்னா மலை அடிவாரம் மரங்கள் கோயில்கிட்ட சுத்தி இன்னும் வைக்கல. இப்பதானே கோயில் இனாகிரேஷன் பண்ணாங்க, அதனால இது பண்ணல. சூடு எங்களுக்கு முன்னாடி போற ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க சூடு தாங்க முடியாம எல்லாருமே நிழல பார்த்து கடை நிழல்ல நின்னுட்டோம். அப்புறம் மகி போய் செப்பலை எடுத்துக்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா செப்பலை போட்டுட்டு தான் ரொம்ப தூரம் நாங்க நடந்து போயிட்டு வந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்து. அங்க பாருங்களேன் எவ்வளவு அழகு பாத்தீங்களா. அவருடைய கை முட்டில என்ன கருப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். அவருக்கு தேன் கூடு கட்டி இருக்கு. ரொம்ப அழகான முருகர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா போறப்பெல்லாம் நான் சொல்லிட்டே இருந்தேன், உருவாய் அருவாய் நம்ம சொல்லுவோம்ல, அதை சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்கறது கூடவே சேர்த்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு சிஸ்டர், அந்த ப்ராப்ளம் இருக்கு, நிறைய பேர் எங்களை மனசை கஷ்டப்படுத்துறாங்க, இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்றீங்க. அப்போ நான் ஒரே விஷயம் தான் அவங்களுக்கு சொல்லுவேன், இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் அதுதான் சொல்கிறேன். நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்காம எந்த சூழ்நிலையும் யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு ஒரு கட்டத்தில் பிரச்சனைகளும் மன உளைச்சலும் தாங்கவே முடியலையே அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையும் மன உளைச்சலும் வருதோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு நன்மை நடக்கும், இது கண்டிப்பாக நடக்கும், அதுக்கு தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது, நீங்கள் நம்புங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் அதே மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பிரச்சனை வருதா, அப்போ இதை விட பல மடங்கு நம்மளுக்கு நன்மை நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி தான் நடக்குது எங்கள் வாழ்க்கையில். ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா பல மன உளைச்சல்கள் இருக்குது. எங்களுக்கு தேவையில்லாமல் பேசுறது, பொருளை காய்ப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா என்னன்னா அந்த மன உளைச்சல் சொல்ற நிறைய இருக்குது. இப்போ எனக்கு மகிக்கு ஒண்ணே ஒன்று நல்லா தெரியுது. ஓகே, அடுத்த மன உளைச்சல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பனா இதை விட பெரிய ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இல்ல கூடிய சீக்கிரம் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். நம்ம வீடு கட்டின மாதிரி இன்னும் இதை விட பெரிய ஒரு விஷயம் நாங்க பண்ண போறோம். ஸோ அதையும் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சீக்கிரமா சொல்லுவேன். ஏன்னா அதுக்கான முயற்சியை நாங்க பண்ணும்போது பிரச்சனை வருது இல்ல, அப்ப இது சக்சஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா அதை விட பல மடங்கு உங்களுக்கு பெரிய வெற்றி வரப்போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா பிரச்சனை எல்லாம் தூசு மாதிரி தெரியும், வர்ற வெற்றி தான் உங்களுக்கு பெருசா தெரியும். ஸோ அதனால அதை நோக்கி நீங்க பயணிச்சுட்டே இருங்க. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் பெரிய லெவலில் வளர்ந்து காட்டணும்னு தோணும். அது எங்களுக்கு அப்பப்போ நடக்கிறப்ப நம்ம அடுத்தடுத்த லெவல் போறோம். நம்மளுக்கு வெறி ஏற்றி விடுறாங்க, இன்னும் நீங்க நல்லா வளரணும், இன்னும் நாங்க நல்லா வளரணும் அப்படின்றது இன்னொருத்தர் மூலியமா ஒரு பிரச்சனை மூலியமா நம்மளுக்கு அது கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்த வெற்றி ஆரம்பம். இதே மாதிரி உங்களுக்கும் வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றிகள் காத்துட்டு இருக்கு. அதை நினைச்சு சந்தோஷமா இருங்க. நாங்க பாத்தீங்கன்னா முத்துமலையில எப்படி முருகர் இருக்காரோ அவர் மாதிரியே ஒரு சிலை வாங்கணும். சாய்ப்பா சொல்லிட்டான், அம்மா நான் வந்தவன பூஜை ரூம்ல வச்சிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இது முருகரா? எவ்வளவு பெருசு உனக்கு பிடிச்சிருக்காது? நம்ம வீட்லயே பெரிய முருகர் வாங்கியாச்சு. சாயுத அடம் முடிச்சு பழனியில் அடம் முடிச்சா இங்கே வாங்கிட்டான். நிறைய முருகர் வந்துட்டார். ஆமா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட கடைகள், நிறைய கடை இருக்குது. திருவிழாக்கு போனா எப்படி இருக்கும் கடைகள் அப்படி இருந்துச்சு. அந்த இடத்துல திருவிழா நடக்கும், சூப்பரா இருந்துச்சு. எல்லா கடையும் இருந்துச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த துளசி மாடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா சுத்தியுமே விஷ்ணு பகவான், மகாலட்சுமி இந்த மாதிரி இமேஜ் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய தொட்டி 350 ரூபாய் தான் சொன்னாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து உடனே வாங்கிட்டேன். மற்றபடி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். பட் இது போதும், எல்லாமே பாக்குற எல்லாமே ஆசையா பாத்தீங்கன்னா பொரி உருண்டை அவங்களே செஞ்சு விக்கிறாங்க. வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து வைக்காம செஞ்சு விக்கிறாங்க. கிடைக்குது. அப்புறம் வர வழியில பாத்தீங்கன்னா நம்ம வண்டி பிரேக்ல இருந்து பாத்தீங்கன்னா கர்ன்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பார்த்தா வண்டியோட பிரேக் டிஸ்க் தேஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பிரேக் ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜ் தான். பிரேக் பிடிக்குது, கொஞ்சம் அழுத்து பிடிச்சாதான் பிடிக்குது. அப்படி அழுத்து பிடிக்கும்போது கர்ன்னு சவுண்ட் வந்துச்சு. நம்ம 2-3 ஷாப் போய் பார்த்தோம். இங்கே பார்க்க மாட்டோம், நெக்ஸா போயிருங்கட்டாங்க. நெக்ஸா ஷோரூம் வந்துட்டோம். அவங்க என்னன்னா ஆல்மோஸ்ட் 6:30 ஆயிடுச்சு, எல்லாருமே வேலையை விட்டு போயிட்டாங்க. வண்டியை விட்டுட்டு போயிட்டு வாங்க, நாளைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு என்னன்னா தம்பி பாப்பாவே நாங்கள் தஞ்சாவூர்ல மகியோடைய அப்பா அம்மா இவங்க இருக்காங்களா மாமா வீட்டில் விட்டுட்டோம். சரி, எங்களுக்கு என்னன்னா ஒரு நம்பிக்கை. அந்த தம்பிங்களும் ஓட்டி பார்த்துட்டு சொன்னாங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் வராது, நீங்கள் பயப்படாம மொல்லமா ஓட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா முருகான்ட்டு மொல்லமா ஓட்டிட்டு வீட்டுக்கு சேர்ந்துட்டோம். ஸோ கடவுளுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதை விட பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஒன்றும் நடக்காது, கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரியே எனக்கு தோணுச்சு. வீட்டுக்கும் நம்ம வந்தாச்சு. நான் இந்த துளசி செடியை எந்த இடத்துல ரெடி பண்ண போறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் அழகான ஒரு இடத்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வீட்டில். பார்க்கலாம் எந்த இடத்துல வைக்கிறதுக்கு அவர் வழி விடுறாருன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ ஃபெஸ்டிவல்லாம் வருது, எப்போ ஆஃபர் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் சூப்பர் ஆஃபர் நம்ம லான்ச் பண்ண போகிறோம்.
எப்போ ஏன்னா இப்போ ஆயுத பூஜை தீபாவளி வரிசையாக வருதுல. ஸோ இனிமேல் வரிசையாக நம்ம வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ஒவ்வொரு ஆஃபர் சூப்பராக பண்ணுவோம். நிறையா சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் இப்படி ஆஃபர் கொடுத்தா நல்லாயிருக்கும், அப்படி ஆஃபர் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு 2-3 ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1-2 வந்து நல்லா இருக்குது அந்த ஐடியாஸ். ஸோ அதை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆஃபரோட இந்த வாட்டி நம்ம கொடுக்க போகிற ஆஃபர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு நிறைய அஃபோர்டபுளாக இருக்கும். ஓகேவா? இது வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃபர் தான் கொடுக்க போகிறோம். பாய்.